ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி ஆட்டுக்கால் பாயா. உங்களுக்கு என் ரெசிபி பிடிச்சா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறது பார்த்துக்கலாம். இதில் நான் 2 ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். அந்த ஆட்டுக்கால் மேலே இருக்க அந்த பிளாக் கலர்லாம் நான் நைஃப்பில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை அண்டு கொஞ்சம் பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டோன்னே ஆல்ரெடி வச்சுருக்க ஆட்டுக்காலை போட்டு அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டு அது கூட ஒரு 2 கிளாஸ் அதை முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி ஒரு 10 விசில் தனியாக வரட்டும். தனியாக வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், சோம்பு, ஆனியன் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் கசகசா போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஜாரில் ஒரு டொமேட்டோ தனியாக அரைச்சி வச்சுக்க போகிறேன். இன்னொரு ஜாரில் 1/4 மூடி தேங்காய் அண்ட் ஆல்ரெடி வச்சுருக்கேன் அந்த ஆனியன் எல்லாத்தையும் போட்டு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில், ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தக்காளி, 4 டேபிள் ஸ்பூன் மசாலா பொடி அண்ட் ஆனியன் அண்ட் கோகனட் பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இஃப் நீடட் சால்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்மளுக்கு குக்கரில் வெந்துடுச்சு. அது ஒரு 10 விசில் வந்துட்டோடனே நல்லா வெந்துச்சு. அந்த ஆல்ரெடி வச்சுருந்துருக்க மசாலா அதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன். பாயா இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இட் வில் பி ரியலி குட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.